பிரம்மாண்டமான திருவிழா வரிசையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த நிகழ்வில் மதுரை மாவட்டமே விழாக்கோலம் பூணும். லட்சக்கணக்கான மக்கள் இந்த வைபவத்தை கண்டு களித்து கள்ளழகரை தரிசனம் செய்வர். அழகர் கோவிலில் இருந்து மதுரை மாவட்டம் வரை அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா பெருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கூடும் இடங்களில் முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அழகர் கோவில் மண்டபத்தில் ஆலோசனை நடத்தினார். அனைத்து பகுதிகளிலும் நேரில் பார்வையிட்டு குடிதண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன், மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஹரிஹரன் ஆகியோர் உடனிருந்தனர். விபத்து கூட நடக்கக்கூடாதுன்றது நிர்வாகத்துடைய மிக முக்கியமான நோக்கம். ஸோ HRIC வந்து ஆஸ்பீஷியஸ் டைமுடைய முன்கூட்டியாகவே நீங்கள் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அடிப்படையில் வந்துட்டு பக்தர்கள் மதியம் 1 மணிக்கு பிறகு வந்துட்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. வர இண்டாஸ் அறக்கட்டளை நாடு முழுவதும் 48 திட்ட அலுவலகங்கள் மூலம் 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் போன்ற சேவைகளை செய்து வருகிறது. அதன்படி சென்னை மாவட்டம் எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்ஹைபிட்டர் இரத்த பரிசோதனை முகாம் இலவசமாக நடைபெற்றது. இதில் சுமார் 80க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு மருத்துவமனையின் துறை தலைவர் டாக்டர் ஹேமசித்ரா கலந்து கொண்டார். மேலும் இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் சேவைகளை பற்றி விளக்கி கூறினார். அலுவலக உதவியாளர் அவினாஷ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சாவடிக்கிறாங்க, கட்டுப்பாவது. சாவடிக்கிறாங்க, கட்டுப்பாவது. பழனி அற ஃபவுண்டேஷன் மற்றும் பழனி சூப்பர் ஆர் அகாடமி இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளின் தனி திறமையை வெளிக்கொணரும் வகையில் ஒரு சிறப்பான ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வை நிகழ்த்தினர். வெறும் கண்காட்சியாக மட்டுமல்லாமல் மாணவர்கள் தாங்கள் வரைந்த ஓவியங்களை விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுக்கு வியாபார நுணுக்கங்கள் குறித்தும் தங்களின் சொந்த உழைப்பின் மீதும் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாக அமைந்தது. நிகழ்ச்சியில் சூப்பர் ஆர் அகாடமியின் நிறுவனர் சின்னப்பா பேசுகையில், எதிர்காலங்களில் ஏற்படும் மன அழுத்தங்களை குறைக்கவும், நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை வாழவும் ஓவியக்கலை ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதே இக்கண்காட்சியின் நோக்கம். இக்கண்காட்சியில் 3 வயது குழந்தைகள் முதல் 13 வயது வரை உள்ள பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். மாணவர்கள் மத்தியில் இந்த முயற்சி பெரும் வரவேற்பை பெற்றதோடு தங்களது குழந்தைகளின் திறமையை கண்ட பெற்றோர்களுக்கும் பெரும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது. திறமைகளை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காமல் அதை ஒரு வாழ்வாதாரமாகவும் மன அமைதிக்கான வழியாகவும் மாற்றிய இந்த முயற்சி பழனி பகுதியில் பலரது பாராட்டுகளை பெற்று வருகிறது. தம்பி ஓகே. Balik kamera.
பார்வையில் கிருஷ்ணரின் பன்முக பரிமாணங்கள் விளக்கும் வகையில் உருவாகி இருக்கும் கிருஷ்ணலீலா எனும் புதிய நூல் அறிமுக விழா SV பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சர்க்குருவில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் புத்தகத்தை வெளியிட ஹோட்டல் சர்க்குருவின் நிர்வாக இயக்குனர் அமர்நாத் பெற்றுக்கொண்டார். பிரபல கவிஞர் இசைக்கவி ரமணன் மற்றும் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று நூல் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து சிறப்புரை ஆற்றினர். கோவை ஈஷா யோகா மையத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணரின் வாழ்வை மையமாக வைத்து லீலா என்கிற சிறப்பு நிகழ்ச்சியை சத்குரு வழிநடத்தினார். கிருஷ்ணர் தனது வாழ்வின் பல முக்கிய தருணங்களை எப்படி விளையாட்டுத்தனத்துடன் இலகுவாக கையாண்டார் என்பதை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி சத்குருவால் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இந்த லீலா நிகழ்ச்சியில் கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து சத்குரு ஆற்றிய உரைகளை பிரபல எழுத்தாளர் சுபா எழுத்தாக்கம் செய்தார். இது ஈஷா காட்டுப்பு மாத இதழில் 150க்கும் மேற்பட்ட மாதங்கள் தொடர்பாக வெளிவந்து வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த தொடர் தற்பொழுது புத்தக வடிவம் பெற்றுள்ளது. அதன் முதல் பாகம் புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இசைக்கவி ரமணன், இளைஞர்களிடையே வாசிப்பு பழக்கம் குறைவதற்கு பெற்றோர்களே முக்கிய காரணம். வீட்டில் குழந்தைகளிடம் தமிழில் பேசுவதும் தமிழிலேயே சிந்திக்கும் சூழலை உருவாக்குவதும் அவசியம். தற்போது வந்துள்ள ஆடியோ புக்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் நேரமின்மையால் வாசிக்க முடியாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது நவீன காலத்து வாசிப்பு முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து கடவுள்களுக்கும் மற்றொரு பெயர் கிருஷ்ணா என தான் நம்புவதாகவும், உலகில் உள்ள அனைத்து மதம் மற்றும் மொழிகளுக்கும் கிருஷ்ணருடைய போதனைகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி பேசுகையில், ரீல்ஸ் மற்றும் யூடியூப் போன்ற டிஜிட்டல் திரைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்கள் புத்தக வாசிப்பின் அலாதியான சுகத்தை உணர வேண்டும். கிருஷ்ணர் யார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள இந்த கிருஷ்ணலீலை ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி என பேசினார். சத்குருவின் புத்தகங்கள் தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலம், ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு உள்ளிட்ட உலக மொழிகள் என 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்கள் இதுவரை உலகம் முழுவதும் 50 லட்சத்திற்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளன. சத்குருவின் படைப்புகளில் இன்னர் என்ஜினியரிங், கர்மா ஆகிய நூல்கள் உலக புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் பட்டியலில் இடம்பெற்று சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ளன. மொழிபெயர்த்து ஈஷா காட்டுப்பூவில் வெளிவந்த கிருஷ்ணலீலா புத்தகத்தின் தொகுப்பு வெளியீடு. எப்படி இப்போது நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. திரு நடராஜன் அவர்களுக்கு முன்னால் அவர் பற்றி சுருக்கமாக 2 வரி எளிமையான நிலையில விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில் இங்குள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் 25வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனம் ஆடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பள்ளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குநர்கள் பாலசுந்தரம், ராஜவேணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
அதன் மூலமாக கண்டினியூ பண்ணாததுனால இது வந்து தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மற்றும் லாஸ்பேட்டை மெயின் ரோட் பகுதியில் மிகவும் தாழ்வான நிலையில் செல்லும் மின்சார வயர்களை மாற்றித் தரும்படியும் மேலும் வீட்டில் ஓரமாக உரசிக்கொண்டு செல்லும் வயர்களை பிளாஸ்டிக் கேபிள்களாக மாற்றம் செய்ய வேண்டியும் மேலும் அப்பகுதி முழுவதும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பங்களை மாற்றித்தர வேண்டும் என்று நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தாகூர் நகர் மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அப்போது தொகுதி கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், ரவி, குணா, சங்கர், பாலாஜி மற்றும் பலர் உடனிருந்தனர்.